இதே சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு செய்தி குறித்து பார்க்கலாம். ஏற்கனவே கொள்கலன்கள் தேக்கமடைந்திருப்பதான ஒரு தகவலை நாங்கள் அவதானித்திருந்த நிலையில் துறைமுகத்தில் இவ்வாறு கொள்கலன்கள் தேக்கமடைந்திருப்பதன் காரணமாக உணவுப் பொருட்களின் விலைகள் உயரலாம் என்ற ஒரு செய்தியும் தரப்படுகிறது. இறக்குமதி கொள்கலன்களை வெளியிடுவதில் தொடர்ச்சியாக நிலவும் தாமதம் காரணமாக இறக்குமதி செய்யப்படும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களில் இது தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ற அச்சம் ஏற்பட்டிருப்பதாகவும் துறைமுகத்தின் ஏராளமான இறக்குமதி கொள்கலன்கள் தேங்கி நிற்பதாக இலங்கை துறைமுக அதிகார சபையின் அதிகாரி ஒருவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் என்பதாக தினக்குரல் பத்திரிகை இந்த செய்தியை இவ்வாறு கொண்டு வருகிறது. இலங்கை சுங்கத்துறை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுடனான சந்திப்பில் தேங்கி நிற்கும் இறக்குமதி கொள்கலன்களை அகற்ற 24 மணி நேரம் பணியாற்ற ஒப்புக்கொண்டிருந்த போதிலும் இதுவரையிலும் அந்த செயற்பாடு எவ்வாறு இடம்பெறுகிறது என்பது புரியாமல் இருக்கிறது. கிரீன்ஸே இணங்க குறிக்கப்பட்ட இறக்குமதி கொள்கலன்களை இலங்கை சுங்கம் நேரடியாக ஆய்வு செய்ய நடவடிக்கை எடுத்ததால் நெரிசல் ஏற்பட்டதாகவும் அந்த அதிகாரி கூறியிருக்கிறார். ஆரம்பத்தில் நெரிசலை தூண்டியதற்கு இது ஒரு காரணம். சில கொள்கலன்களுக்குள் கடத்தல் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதால் இலங்கை சுங்கம் அவ்வாறு செய்ய தொடங்கியது. உதாரணமாக உதிரிப்பாகங்களாக அறிவிக்கப்பட்ட ஒரு கொள்கலன்களுக்குள் ஒரு வாகனம் இருந்தது என்றும் அவர் கூறியிருக்கிறார். இருப்பினும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு கொள்கலன்களை அகற்றி வெளியேற்றுவதற்கான தினசரி இலக்கு இன்னும் அடையப்படவில்லை என்றும் இதன் விளைவாக நெரிசல் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறது. அமைச்சின் கூற்றும்படி நெரிசலை குறைக்க தினமும் குறைந்தது 1500-2000 கொள்கலன்கள் வெளியேற்றப்பட வேண்டும். ஆனால் கையாளப்படும் எண்ணிக்கை இலக்கை விட மிக குறைவு. சுங்க ஊழியர்கள் எந்தவொரு தொழிற்சங்க நடவடிக்கையும் ஒரு பெரிய நெருக்கடிக்கு வழிவகுக்கும் என்ற அச்சத்தில் அரசாங்கம் அவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டது என்றும் தகவல்கள் வெளியாகின. நெருக்கடியை சமாளிப்பதில் சுங்க ஊழியர்களின் ஒத்துழைப்பு இல்லை என குறித்து அமைச்சு தகவல்கள் தெரிவித்திருக்கிறது. தற்போது நெருக்கடியை தீர்க்க ஒருபடியாக விசாரணை நிலுவையில் உள்ள கொள்கலன்களை நிறுத்தி வைப்பதற்காக துறைமுகத்தின் ப்ளூ மெண்டல் பகுதியில் 5 ஏக்கர் நிலம் இப்போது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. உணவு இறக்குமதியில் ஏற்படக்கூடிய பாதிப்பு குறித்து அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதியாளர்கள் மற்றும் வர்த்தகர்கள் சங்கத்தின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் கூறும்போது, அழுகக்கூடிய உணவுப் பொருட்களை எந்த தொந்தரவும் இல்லாமல் வெளியிடப்படுகின்றன. ஆனால் உலர்ந்த பொருட்களை கொண்ட கொள்கலன்களை வெளியிடுவதில் 1 நாள் அல்லது 2 நாட்கள் தாமதம் உள்ளது என்பதாக இவ்வாறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு பக்கம் கொள்கலன்களை வெளியேற்ற முடியாத அளவுக்கு தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்க